லாஸ்ட் டைம் ஏர்போர்ட் போனப்போ, பேக் செக்கிங்ல என் பேக்குள்ள இருந்த கேபிள்ஸ், வயர்ஸ், கேட்ஜெட்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து தனியா ஒரு பாக்ஸ்ல வச்சு, அதுக்கப்புறம் செக்கிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையும் மறுபடியும் பேக்குள்ள வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிடுச்சு. இந்த பிரச்சனைக்கு ஒரு கேபிள் ஆர்கனைசர் பார்த்துட்டு இருந்தேன். அப்பதான் நம்ம டெய்லி ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து இந்த கேபிள் ஆர்கனைசர நான் பார்த்தேன். இந்த கேபிள் ஆர்கனைசரோட பில்ட் வந்துட்டு ரொம்ப பிரீமியமா ஆக்சுவலா குடுத்திருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே அந்த ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதோட மெட்டீரியல் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டா இருக்கு. லைட்டா தண்ணி பட்டுச்சுன்னா கண்டிப்பா உள்ள போறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. அண்ட் தென் ஜிப்பு ரொம்ப பிரீமியமான ஒரு ஜிப்பிங் குடுத்திருக்காங்க. ஓப்பன் பண்ணா நீங்க நோட்டீஸ் பண்றது இந்த ஆரஞ்ச் கலர் தான். ஒரு பாப் கலர் குடுத்திருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு பொருள் எங்க இருக்குன்னு தெரியறதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலர் குடுத்திருக்காங்க. இதுலயே ஒரு கிரீன் வெர்ஷனும் இருக்குது. தென் பாக்கெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 சைட்லயும் மொத்தம் 4 ஸ்லிப் பாக்கெட்ஸ் குடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு ஃபுல் கம்பார்ட்மெண்ட் ஏரியா இருக்கும் 2 சைடுமே. தென் 4 பாக்கெட்ஸ் இருக்குது. சென்ட்ரல் ஏரியா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஜிப் இருக்கிற மாதிரியான ஒரு செக்ஷன் இருக்கும். நம்மளுடைய சார்ஜிங் கேபிள்ஸ், சார்ஜிங் அடாப்டர், பவர் பேங்க், ஏர்பாட்ஸ், மவுஸ், எஸ்எஸ்டி, பென் டிரைவ், கார்ட் ரீடர், மெமரி கார்ட், சிம் கார்டுன்னு எல்லாத்தையுமே இதில வச்சுக்க முடியும். நான் பர்ச்சேஸ் பண்ணப்போ இதோட பிரைஸ் வந்து ₹2000. நல்ல குவாலிட்டியான ஒரு ஸ்டைலிஷான ஒரு கேபிள் ஆர்கனைசர் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த ப்ராடக்ட்ட நீங்க கன்சிடர் பண்ணலாம்.